அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எழுப்புதல் அக்கினி அபிஷேக திருச்சபை. உண்மையாகவே அன்பு தம்பி சுரேஷை வாழ்த்துகிறேன். அவரோடு இணைந்த அன்பு பாஸ்டர் தாஸ், அவருடைய குரு ஜான், இப்படி அவங்க லைனாக அப்படி வந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை வாழ்த்துகிறேன். ஜான் எனக்கு ரொம்ப பழக்கமானவர், தாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர், அவருடைய சிஷிய சுரேஷும் எனக்கு ரொம்ப பிரியம். என்னை விட ஆண்டவருக்கு அவங்க ரொம்ப பிரியம். 3 பேரும் கடவுளுக்கு ரொம்ப பிரியமானவங்க, ரொம்ப நல்ல மனிதர்கள். இந்த நாளில் கூட அவர் ஒரு வசனத்தை போட்டிருக்கிறார். என்னென்னா, என்னை நோக்கி கூப்பிடுவார். சங்கீதம் 50:15. அந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறப்ப அப்படி சொல்லுது, ஆபத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அவர் போட்டிருக்காரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். கால் அப்பான் மீ. ரொம்ப சூப்பர் வசனம். நான் அவனை தப்புவிப்பேன். டெலிவரன்ஸ். நான் அவனை தப்புவிப்பேன். யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ, கடவுள் என்பவர் வானத்தையும் பூமியும் படைத்த தகப்பன். அவர் தமது சாயலால் மனிதனை உருவாக்கிறார். தமது சாயலால். அவர் போய் ஒரு கண்ணாடியில், நிலை கண்ணாடி, பீரோக்கு முன்னால் இருக்கிற கண்ணாடி, எங்கள் ஊரில் சொல்லுவாங்க நிலை கண்ணாடின்னுவாங்க, இங்கே முகம் பார்க்குற கண்ணாடின்னு சொல்லலாம். நீங்கள் உங்கள் ஊரில் என்ன பேர் அதுக்கு சொல்கிறீங்க தெரியல, இவருக்கு தான் தெரியும் என்ன பேர் சொல்கிறாங்கன்னு. அப்படி என்ன பேர் சொல்ல அதில் போய் நின்னா நம்ம எப்படி அழகாக நிற்கிறோம். இதே மாதிரி தான் கடவுள் போய் இந்த கண்ணாடி முன்னில் நின்னாராம். தம்மை மாதிரியே மனுஷனை உருவாக்கிட்டாராம். எல்லாத்தையும் உண்டாக்கடவுதுன்ட்டார். ஆடு மாடு மிருகங்களெல்லாம் உண்டாக்கி தம்முடைய காற்றை கொடுத்துறாரு, சொந்த சுவாசத்தை கொடுத்துட்டாரா, ஊதுனாரா. அந்த ஆவி அவங்களுக்குள்ளே போனதால் அவங்கெல்லாம் உயிரடைஞ்சு, அதான் சிங்கம் ஒரு மாடலாக இருக்கும், புலி டைகர் ஒரு மாடலாக இருக்கும், சீட்டா ஃபைட்டுன்னு ஒரு தீப்பெட்டி வருது இல்லை, சீட்டா ஃபைட்டு ஒரு தீப்பெட்டி வருது, சிறுத்தை என்று பெயர். ரொம்ப ஸ்பீடு. சிங்கமும் ஸ்பீடு, புலியும் ஸ்பீடு, சிறுத்தையும் ஸ்பீடு. சிறுத்தைக்கும் புலிக்கும் என்ன, சீட்டாக்கும் என்ன வித்தியாசம்னா, 3மே ஒன்று தான், ஒரே மாடல். 3ஓட முக்கிய மாடல் பூனை. நம்ம வீட்டில் இருக்க பூனை மாடல் தான். ஆனால் இதில் ஒன்று மரம் ஏறும், ஒன்றில் மரம் ஏறாது. இதில் சீட்டா ஃபைட் ரொம்ப ஸ்பீடாக ஓடுறது. இருக்கிறதுலே மிருகத்திலே அதிகமான ஸ்பீடு. 1 ஹவர் ஓடிச்சுன்னா 75 கிலோமீட்டர் ஓடுமா. ஒரு கார் அளவுக்கு ஸ்பீடு போகுமா. ஆனால் 5 நிமிடத்துக்கு மேலே அதால் ஓட முடியாதான். அதனுடைய ஹார்ட் ரொம்ப சின்னதான், அதனால் மூச்சு வாங்க முடியாதான். ஒரு 2-3 நிமிஷம் வேகமாக ஓடி நின்றுமா. 2-3 நிமிஷம் வேகமாக ஓடி அது நின்றுமா. அதனால் அதுக்கு மேலே வேகமாக ஓட முடியாதான். ஆனால் சிங்கம் ரொம்ப டென்ஷன் ஆகாது, ரொம்ப அமைதியாக இருப்பார். ரொம்ப ரொம்ப கோபம் இருக்கும், வெளியே காட்ட மாட்டார். ஆனால் அடிக்கிற அடி நெத்தி அடி தான், அவுட்டு. புலி டைகர் ரொம்ப மோசமானது, கொடூரமானது. ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களில் நம்ம ஏன் பயப்படணும்? அழகாக வசனத்தில் போடுறாரு, நீ பயப்படாதே. யூ டு நாட் ஷேம். நீ வெட்கப்படுவதில்லை. யூ டு நாட் அஃப்ரைட். யூ டு நாட் ஷேம். நீ வெட்கப்படுவதில்லை. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். ஆபத்தில் அவன் நோக்கி கூப்பிடுவான். நான் அவனை தப்புவித்து கனம் பண்ணுவேன், அவனை ஹானர் பண்ணுவேங்கிறார். தப்புவிக்கிறது மட்டும் இல்லை, வியாதியிலேருந்தோ, கடன் பிரச்சனையிலேருந்தோ, மான பிரச்சனையிலேருந்தோ, ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து நம்மை தப்புவித்து ஹானர் பண்ணும் ஆண்டவருங்கிறார். எப்படி தப்பி வைக்கிறார்னா, ஒரு மான், அந்த மான் தன் குட்டியோடு மேய்ந்து கொண்டிருக்கு. அந்த குட்டியோடு மேய்ந்து கொண்டிருக்க மான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. ஒரு காட்டுக்குள்ள திடீர்னு ஒரு ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல் புலி வர்ற ஒரு ஸ்மெல், டைகருடைய ஸ்மெல் தெரியுது. ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு முன்னால் இங்கேருந்து மின்ட்டு பக்கத்தில் அந்த புலி வருதுன்னா, அதுக்கு இங்கே இருக்க மிருகத்துக்கு தெரியுமா புலி அங்கே வந்துக்கிட்டு இருக்குன்னு. அந்த புலிக்கும் இங்கே ஒரு நாய், இங்கே ஒரு கோழி, இங்கே ஒரு மான், எது இருந்தாலும் தெரியுமா இந்த ஒரு தூரத்தில் இருக்குது. அந்த திசைக்கு டைரெக்டாக வருமா. தான் கடவுளுடைய படைப்பு, ஆண்டுடைய கிரியேஷனை தான். அப்போ இந்த மான் ஓட ஆரம்பிக்குது. இந்த புலி பார்த்துச்சு. குட்டி மானும் ஓடிக்கொண்டே இருக்கு. புலி விரட்டுறப்போ சிங்கம் விரட்டாது, உட்காந்துரும். ஒரு சவுண்டு கொடுத்தா அது வந்துடும். அதனுடைய டைப் அப்படி. அதே மாதிரி புலி இந்த மரத்தில் உட்காந்து மேலே கருங்குரங்கு இருந்தால், அந்த கருங்குரங்கு இப்படி பார்க்குமா. அந்த புலியால் அந்த மரத்து மேலே ஏற முடியாதான். அப்படி பார்க்குமா. பார்த்தோன்னே மேலே இருக்க குரங்கு பொத்துறது முன்னால் வந்துடுமா. ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடும். ரொம்ப பிடிக்குமா கருங்குரங்கு, நம்ம பீஃப் சாப்பிட்ற மாதிரி. அதே மாதிரி அது ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுமா. ஆனால் அது ஏற வேண்டாமா, பொத்துன்னு விழுந்துமா. இதுதான் ஆண்டவருடைய படைப்பு, கடவுளுடைய படைப்பு. ஒவ்வொன்றுக்கு அதன் காலத்தில் நேர்த்தியாய் படைத்திருக்கிறார்.
அந்த பெரிய மான் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. சின்ன மானால் ஓட முடியல. பெரிய மான் இந்த தெருவுடைய முனை அந்த பிரிட்ஜி ஓரத்துக்கு போயிடுச்சு. சின்ன மான் இப்போ எங்கே ஓடுது? குட்டி பக்கத்தில் இந்த பேனர் பக்கத்தில் புலி வந்துச்சு, அடிக்க போகுது. இருந்தாலும் குட்டி வேகமாக ஓடுது. அப்போ அந்த திரும்பி பார்த்த பெரிய மான் என்ன பண்ணுது? சற்று தன்னுடைய வேகத்தை குறைத்து கொள்ளுது. வேகத்தை குறைத்து இப்போ குட்டி மான் முன்னால் போயிடுச்சு, பெரிய மான் பின்னால் வந்துச்சு. வந்த அந்த புலி பெரிய மானை சாப்பிடுது. அதுக்கு தெரியும் இப்போ நம்மளை சாப்பிட போகிறான்னு. எதுக்குன்னா, நான் அது மாட்டேன்னா யார் மாட்டுவா? ஆனால் அதே மாதிரி இந்த காலங்களில் நம்முடைய ஜீவனை மீட்டு கொள்வதற்காக இயேசு தன் ஜீவனை கொடுப்பதற்காக அந்த உலகத்துக்கு வந்தார். உங்களை மீட்டுக் கொள்வதற்காக, பாவங்களிலிருந்து. எதுக்கு இந்த இயேசு அடிக்கப்பட்டார்? எதுக்கு இந்த இயேசு அடிக்கப்பட்டார்? இந்த இயேசு நொறுக்கப்பட்டார். உண்மையை மீட்டுக் கொள்வதற்காக, உண்மைகளுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்து ஒப்பு கொடுப்பதற்காக வந்தார். அவர் சொல்றாரு, நீ பயப்படாத, ஆபத்தில் நீ நோக்கி கூப்பிடு, ஆபத்தில் நோக்கி நான் உன்னோடு இருந்து உன்னை தப்பு வைப்பேன். எப்படி தப்பி வைக்கிறார் பாருங்க. ஒரு இப்போ பாஸ்டர் ஆண்ட்ரூடைய துணைவியார், அவரோட அழகா இருப்பாங்க. வயசு 64, பிபி இல்லை, கொலஸ்ட்ரால், உப்பு இல்லை, மண்டையில் முடியும் இல்லை, சூப்பர் டான்ஸ். ஆனால் அவர் ஒய்ஃப் வந்து இதோட ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க ஒய்ஃபு இப்படி 2 பேரும் உட்காந்து வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஓலை வீடு, உங்கள் வீடு மாதிரி. இப்போ பாஸ்ட் இடத்த போய் பார்த்தேன், இது மாதிரி ஒரு ஓலை வீடு. 2 பேரும் அந்த வீட்டுக்காட்ட அந்த அம்மா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எலி ரொம்ப தொல்லை பண்ணுதுங்க, அடிக்கடி வருது, நம்ம வைக்கிற கருவாடை எடுத்துகிட்டு போயிடுது, நம்ம வைக்கிற அரிசி பைய பிச்சு போட்டுருது. எலி என்னென்ன அட்டகாசம் பண்ணுதோ அந்த அம்மா சொல்லுது. எலி என்னென்ன அட்டகாசம் பண்ணு தெரியுங்களா? அதை சொல்கிறது. அவர் கவலைப்படாதம்மா, நான் இப்போ நான் சீட் போகிறப்போ எலிக்கு ஒரு மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொன்னார். இதை கவனிச்சது எலி. ஆகா, நம்ம கதையை பண்ணி விட போகிறாங்க. ஆகா கடவுளே, இது என்ன நியாயம்? அப்புறம் அதே மாதிரி எனக்கு ஒர்க்கிங் டே வெளியே வந்தார். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி நடக்குது, திங்கக்கிழமை காலைல வந்தார். இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் நடந்து 1 கிலோமீட்டர் நடந்து போனால் நைப்பெனாக்கன் சைட்டு கெமிக்கல் எல்லாம் வைக்கிற இடம். அந்த கெமிக்கல் இடத்துல எலிக்கு ஒரு மருந்து கிட்டார். எலிக்கு ஒரு மருந்து கிட்டாலும் அவர் கொடுத்துட்டாரு. தெரிஞ்ச கடைக்காரு. ஏன்னா ஒரு ரிச்சால லோடு அடித்து அவர் டெலிவரி எடுத்து அதை கொடுக்குறவர். இவர் அந்த நார்த் இந்தியன், அந்த மார்வாடி என்ன பண்ணார், சரிப்பா இதை எடுத்துன்னு போனால் அவர் தமிழில் அவர் பேசி கொஞ்சம் கொடுத்துட்டாரு. அந்த எலிக்கு மருந்து வாங்கியாந்து வீட்டு ஓலையில் வச்சுட்டாரு. அப்போ ராத்திரி நீ அந்த புதில் வச்சு கவனமாக வை, எலி சாகணும், கொஞ்சம் டேஞ்சரஸ் மருந்து, தப்பாக வச்சுட்டேன்னா நம்ம மேலே படித்தா நம்ம செத்து போவோம், சேட்டு சொல்லி கொடுத்துருக்கிறாரு, அதனால கொஞ்சம் கவனமாக வைமான்னு சொன்னாராம். கொஞ்சம் கவனமாக வைமான்னாரா. இதையும் எலி பார்த்துச்சு. ஆகா, நம்மளும் இன்னைக்கு ராத்திரி முடிச்சிருவாங்க உங்களுக்கு கதைன்னு வீட்டுக்கு வெளியே அந்த சேவல் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தால் அவங்க சேவல் யார்? அந்த ஓனருடைய சேவல், அந்த வீட்டு அந்த ஆண்ட்ரூ பாஸ்டரும் அவர் ஓய் மனைவியோட சேவல். அந்த சேவல்கிட்ட போய், சேவலாரே பார்த்தி அவங்க எஜமான் என்ன பண்ணுறாரு? என்னையை சாகடிக்கிறதுக்கு எலி மருந்து வாங்கி வச்சிருக்கிறாரு, தயவு செஞ்சு என்னை காப்பாற்றக்கூடாதா? அவங்ககிட்ட போய் பாவம் எலி விட்டுன்னு சொல்லக்கூடாதா? நீ எனக்கு ஒரு உதவி செய்யக்கூடாதா? இப்போ நம்ம ஒரு கஷ்டம் வந்துட்டா உடனே நம்ம தலைவரை பார்க்குறோம், அப்புறம் அந்த வட்ட செயலாளரை பார்க்குறோம், அப்புறம் கவுன்சிலரை பார்க்குறோம், எம்எல்ஏ பார்க்குறோம், எம்பியை பார்க்குறோம். இதே மாதிரி அந்த எலி போய் அந்த யாரை பார்த்துச்சு? சேவலை. அப்புறம் அங்கே இருந்த கொஞ்சம் தூரம் கடந்து அவங்க வீட்டில் மேய்ஞ்சிருந்த மாட்டுட்டு போய் சொல்லிச்சு. கண்ணுக்குட்டி ஒன்று வச்சுருந்தாங்க, ஒரு மாடு. அந்த சிட்டியில் இப்போ மாடு வளர்க்க முடியல, கோழியும் வளர்க்குறதில்ல. ஆட்டுட்ட சொல்லிச்சு. அடுத்துக்கப்புறம் ஆடு, கோழிக்கு கொஞ்சம் பெருசு ஆடும் சொல்லிச்சு, ஏன் பாடு என்ன எனக்கு இன்னும் தெரியும், ஏன்டேன்னு சொல்கிற, எனக்கு ஒன்றும் தெரியாமல், எனக்கு நேரத்துக்கு என்ன கொடுக்குறான்? சாப்பாடு கொடுக்குறான், நேரத்துக்கு புல் கொடுத்துட்றான், அந்த மரத்தில் போய் கொலையை வெட்டியாந்து எனக்கு வச்சிடறான், எனக்கு டைமிங் எல்லாமே இருக்குது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேரத்துக்கு அவன் வந்துட்டு நான் குறிப்பிட்ட வளர்ச்சி வளர்ந்த உடனே என்ன பண்ணுறான்? இனி வித்துடுறான். கொண்டு போகிறவன் என்ன பண்ணுறான்? சனிக்கிழமை வாங்கிட்டு போய் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறான்? பீஸ் ஆக்கி காலி பண்ணி 65 போட்டு என்ன பண்ணிடுறான்? சாப்பிட்றேன். இதுதான் என் லைஃபு, நான் என்னப்பா பண்ண முடியுங்க? அடுத்து ஆடு, அதுகிட்ட போய் சொல்லுது, எனக்கு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு அந்த பக்கத்து வீட்டில் தண்ணி, அந்த பக்கத்து வீட்டில் தண்ணியை கழுவுன தண்ணியெல்லாம் கொண்டாந்து வைக்கிறான், தவிடு போடுறான்,
புண்ணாக்கு போடுறான், பொட்டு போடுறான், 3 வேளை 2 வேளை பால் கறக்கிறான். வீட்டில் யாராவது சொந்தக்காரங்க வந்து அப்பவும் பால் கறந்துக்கிறான். ஏன்னா அப்போ கறக்கிற நேரத்தில் வந்து அவன் தவிடு கொடுக்கான். தவிடு கொடுக்குற நேரத்தில் என்ன பண்ணணும்? பால் கொடுத்துடணும். எனக்கு ஒன்றும் தெரியல, மாடும் சொல்லிடுச்சு. இந்த எலி முதல்ல கோழிட்ட சொல்லிச்சு, ஆட்டுகிட்ட சொல்லிச்சு, மாட்டுகிட்ட சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போய் நின்று தன் கண்களை வானத்துக்கு நேரே எடுத்து பார்த்துச்சு. அதுதான் சங்கீதம் 121 சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி அழைத்தேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தன்னுடைய உள்ளத்தின் சத்தத்தை அவர் கேட்டார். தாவீது பிராக்டிக்கலா தன் லைஃப்ல சொல்றாரு, நீங்க பயப்படாத, கர்த்தருக்காக காத்துரு, கர்த்தரை நம்பி நன்மை செய். நீ வெயிட்டிங் டு தி லார்ட், ஆண்டவருக்காக காத்துரு. உன் பிரச்சனைகளை, உன் வேதனைகளை நீ கடவுள்கிட்ட மட்டும் சொல்லு. நீ கடவுள்கிட்ட மட்டும் சொல்றப்போ அவர் உனக்கு வாழ்வு கொடுக்கும். ஆண்டவர், எனக்கு என் மாமியார் துரோகம் பண்றாங்க, என் கணவர் துரோகம் பண்றாங்க, என் பக்கத்து வீட்டுக்காரங்க துரோகம் பண்றாங்க, நான் எப்படிப்பட்ட கஷ்டத்துல இருக்கேன். நான் வேலை செய்யற கடையில இன்னொருத்தர் வந்து கூலி கம்மியா பேசி எனக்கு விரோதமா பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு வேலை கிடைக்காம என்னைய முடிச்சு இந்த எத்தனையோ தொல்லைகள், எனக்கு விரோதமா இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு தொல்லையில இருக்கிறேன்னு. நம்ம வேதனை, தொல்லை, கண்ணீரான வாழ்வில் இருக்க நாம் ஆண்டவரை நோக்கி, தகப்பனே எனக்கு வாழ்வு விடுங்க. அதுதான் சங்கீதம் 50:15 ஆபத்தில் நோக்கி கூப்பிடுவார்கள். அப்போ அது ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு, அது ஜெபம் பண்ணிட்டு போன மாதிரி அந்த ஓலையில் மேலே வச்ச 90 சீட்டில் வாங்கினார்ல கெமிக்கல், இந்த அம்மா பால் ராத்திரி வீட்டுக்காரர் கொடுக்க பசும்பால் காய்ச்சுது, அவுந்து அதில் விழுந்துச்சு. எருமை மாடு கருப்பாக இருக்கும், பிரேக் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவோம், ரோடை விட்டு நகலாது. பசுமாடு கொஞ்சம் தன்மையானது, இந்த பால் குடிக்க தன்மையானது, நல்லா குடிக்கலாம், நல்ல சத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் மருந்து போட்டு கெடுத்துட்டான் எல்லாத்தையும். வீட்டுக்காருக்கு கொடுக்கறதுக்கு அந்த பாலை காய்க்கிறப்ப தெரியாமல் அந்த மருந்து விழுந்துட்டு, விழுந்த அந்த வீட்டுக்காரர் வர்றது கொஞ்சம் லேட் ஆகிட்டு இந்த அம்மா குடிச்சுது. மருந்து விழுந்த பாலை குடிச்சது அந்த அம்மாவுக்கு என்னாச்சு? வாந்தி பேதி வந்துருச்சு. ரொம்ப மோசமாயிட்டு நிலைமை. பக்கத்தில் ஒரு டாக்டர், அவர் தெரியாமல் பாய்சன் சாப்பிட்ருக்கீங்கம்மா, எப்படியோ பாய்சன் ஆகிருக்கு. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, ஆமாம் எலி சாகடிக்கு மருந்து வாங்கினோம், அதுதான் விழுந்துட்டு போலுக்கையா. வாந்தி பேதி நிற்கலப்ப இந்த அம்மாவுக்கு. மருந்து கொடுத்தாரு, கொஞ்சம் சத்து வேணும், அதனால் கோழி சூப்பு கொடுங்க, நல்லா இருக்கும்னாரு. எனக்கு என்ன சூப்பு? இப்போ முதல்ல எதுக்கு அறியாது? எனக்கு தெரியாது, ஓம்பாடு உங்க ஓனர் பாடுன்னு சொல்லிச்சேன். இந்த கோழி அடிச்சுன்னு வச்சு சூப் ஆயிடுச்சு. இந்த எலி பார்த்துக்கிட்டே இருக்கு என்ன நடக்குன்னு. அந்த அம்மா கோழி சூப்பு கொடுத்தோன்னா கொஞ்சம் அந்த டேமேஜ் ஆகி அந்த வாந்தி பேதிலாம் நின்றுச்சு. திரும்ப டாக்டர்கிட்ட போனாங்க, இந்த அம்மாவுக்கு நிறைய டைரி ஆனதுல ரொம்ப பலவீனமாக இருக்காங்க, கொஞ்சம் சத்து வரணும், அதனால ஆட்டுக்கால் சூப்பு கொடுங்க, மட்டன் சூப்பு. இப்போ அடுத்து என்னாச்சு? ஆடு காலி ஆயிட்டு, இப்போ நல்லா ஆயிட்டு. ஆண்டவர் எங்களுக்கு வாழ்வு கொடுத்தார். ஆண்டவர் எங்களுக்கு என்ன கொடுத்தாரு? வாழ்வு கொடுத்தான்னு ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடினாங்க. அந்த கோழி சூப்பு கொடுத்தோன்னே உடம்பு கொஞ்சம் டைரியெல்லாம் போய் செட்டில் ஆகிட்டு, இப்போ பேலன் வரணும். ஆட்டுக்கறி, ஆட்டுக்கறிக்கிறது மட்டன் பிரியாணி. மட்டன் இப்போ பிரியாணி கொடுத்து காலெல்லாம் போட்டு சூப்பு கொடுத்து பாயாவாக்கி காலை வெட்டினா அது பேர் தான் பாயா சென்னையில். இப்போ நல்லா ஆயிட்டாங்க. இப்போ இதேமாரி சாயங்காலம் மீட்டிங் நடத்துகிறாங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி. சாயங்காலம் மாலை கூட்டம், சவுந்தரராஜன் பாஸ்டர் ஒரு துணைவியாரையும் கூப்பிட்டு சாயங்காலம் ஜப கூட்டம் நடத்த போகிறாங்க. வந்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல, ஜப கூட்டத்தில் சோறு கொடுக்கணும், மிச்சர் கொடுக்கணும், காப்பி கொடுக்கணும். பார்த்தாரு, கடவுள் எனக்கு வாழ்வு தந்தாருன்னு இப்போ மாட்டை அடித்து பிரியாணி போட்டார். மாட்டை அடித்து பீஃப் பிரியாணி சூப்பராக போட்டுட்டார். இப்போ மருந்து வச்சது யாருக்கு? இப்போ செத்து போனது யாரு? இதுதான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காதை போகும். உனக்கு ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடிப்போவார்கள். உன்னை தொடுகிறேன், கண்மணியை தொடுகிறார். அதிலும் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உன் மாப்பிசைக்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய்.
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும். இந்த மார்க்கெட்ல 10 ரூபா பேரிங்க 2 ரூபாய்க்கு கிடைக்கும். வாரத்தில் 3 நாள் இந்த மார்க்கெட்ல சுற்றுவேன். அப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த மார்க்கெட்டுக்குள்ள வருவோம். மிஷினரியை பார்த்தோன்னே இந்த மோட்ரு இருக்கு, புது மோட்ரு 40,000 ரூபா, இங்கே ஒரு 4,000 ரூபா 8,000 ரூபாய்க்கு வாங்குவோம். இப்படிலாம் வாழ்ந்தானே எங்களுக்கு இன்னைக்கு. ஏன்னா இல்லாத கொடுமை, எப்படியா தொழில் போகணும். ஆனால் இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து ஃபோன் பண்ணால் ஆர்டர் வந்து இறங்குற அளவுக்கு, அதை வாங்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் வசதியை தந்திருக்கிறார். அலைந்து திரிந்து பார்த்து 10 மோட்டர் வாங்கினா 2 தான் செட் ஆகும். அலையணும், கண்ணீரோடு போனோம். அந்த பஜாரில் ஒரு பாய் இருக்காரு, மாற்றிலாம் கொடுப்பாரு. இன்னும் பக்கத்து கடையில் ஒருத்தர் இருந்தார், அவர் எடுத்துகிட்டு போனதான் பாரு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்படிலாம் கண்ணீரோடு வாழ்ந்த இன்னைக்கு எங்களுக்கு ஆண்டவர் எந்த அளவுக்கு வைத்திருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் உன்னை வாழாக்காமல் உன்னை. ஆண்டவர் எப்பவுமே வாழாக்காமல் தலையாக்குவார். ஆனா அதை சொல்லும்னா உபாங்க 28ஆம் அதிகாரத்தில் சொல்லும்னு சொல்றாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளை நீ கருத்தாய் கை கொள்வாயானால். ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். என்ன கட்டளைனா, இந்த பாஸ்டர் எத்தனை பேர் ஞானஸ்தானம் வாங்கியிருக்கீங்களோ தெரியல, அந்த தண்ணிக்குள்ள முக்கிட்டு உங்களை தூக்குறப்போ நெத்தில ஒரு அடையாளம் போட்டிருப்பாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். நீ பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்து கர்த்தராகிய இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவரை அறிக்கை பண்ண ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது. இதுதான் கட்டளை, நமக்கு கொடுத்த கட்டளை. யார் எனக்கு இரட்சகர்? இயேசுவே இரட்சகர், இயேசுதான் வழி. ஏன்னா அநேகரை மீட்கும் பொருளா முதல்ல சொல்லல. சாத்தான் இவனை விழுங்கலான்னு வந்துகிட்டு இருக்கான். தண்ணி அடிச்சேன், கஞ்சா அடிச்சேன், சிகரெட் பிடிச்சேன், கெட்ட பழக்கத்தில் இருந்தேன், வியாதி வந்துச்சு. சிகரெட் பிடிச்சதால லங்ஸு ஆஸ்மா டிபி வியாதி, ஆஸ்மா நுரையீரல் பாதிச்சது. குடிச்சதால லிவர் பாதிச்சிருச்சு. கஞ்சா பிடிச்சதால என் மைண்டே அப்செட் ஆகி மனைவி தெரியல, பிள்ளைகள் தெரியல, வீடு தெரிய அலைந்து திரிந்து கொண்டிருந்தேன். வாழ்க்கையே கண்ணாபின்னமா ஆகிக்கிட்டு இருந்தது. குடிங்கிற பழக்கம் வந்தவளோ மனைவி தெரியல, பிள்ளை தெரியல, அப்படிப்பட்ட வாழ்க்கையில கண்ணாபின்னமா இருந்த எனக்கு இன்னைக்கு அது கொடூரமான அந்த சிங்கம், அந்த புலியை நீ பிடிச்சு அமுக்க போற நேரத்துல இயேசுங்கிற ரட்சகர் எனக்குள்ள வந்தாரு. வீட்டுல அமைதி இல்லாத நிலைமையில இருந்த எனக்கு இயேசுங்கிற ரட்சகர் வந்தாரு. அந்த ரட்சகர் எனக்கு விடுதலை கொடுத்தார். அந்த ரட்சகரை நான் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது. அவருக்கு கீழ்ப்படியணும். அவருக்கு எப்பவுமே என்ன பண்ணணும், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். அவர் சத்தம் என்பது நீ பாவம் செய்யாதங்கிறார். பாவம்னா அண்ணனை ஏமாத்தாத, தம்பியை ஏமாத்தாத, புருஷனை திட்டாத, பக்கத்து வீட்டு சகோதரியை திட்டாத, நீ சாட்சியாய் வாழு, உனக்கு நீ விட்டு கொடு, வீணா சண்டை போடாத, திருடாத, பொய் சொல்லாதான் இயேசு சொல்றார். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. நீங்கள் நானும் நடக்கிறப்போ ஆபத்தில் நோக்கி கூப்பிடுவார்கள். நம்ம எப்பெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறோமோ அவர் என்ன பண்றார், நமக்கு விடுதலை தரும் உயிருள்ள ஆண்டவர். ஒரு மனிதர் சொன்னாரு, அவங்க அப்பா கூப்பிட்டு, எப்பா நீ போயிட்டு வான்னாரு ஒரு நதியில. அந்த நதி வந்து இங்கிலாந்துல இருக்கான். 315 மைல் தூரமா அந்த நதியோட நீளம். அந்த நதியில போனோன்னா அங்க ஒரு ஹார்பர் இருக்கு. அந்த ஹார்பர்ல போனோன்னா உனக்கு விடுதலை கிடைக்கும்னாராம். 315 கிலோமீட்டர் அந்த நதியில போனாராம். அவர் போறப்போ நான் அதுக்கு முதல் நாள் 1.25 மணி நேரம் டிராவல் பண்ணேன் நதியில். ரொம்ப பயமாக இருந்தது. ராத்திரி நேரம் நான் போன நேரம், இந்த டைம் லேட்டாக போனோம், வேறு வழி இல்லாமல். லேட்டாக ஸ்பெஷல் போட்டுங்கிறதால அந்த போட்டு ஓடிச்சு. லேட்டாக காமன் போட்டு ஓடாது. அதே மாதிரி அந்த போட்டில் போனேன். அந்த நகரம் இருக்கும், அங்கே போனால் உனக்கு வாழ்வு இருக்குன்னு அப்பா சொல்லி விட்டார். அந்த போட்டில் பயணம் நின்றுக்கிட்டே போகிறார். திடீர்னு அந்த போகிறப்போ அந்த நதி அப்படி பெண்டாய் போகுது. பெண்டாய் போகிறப்போ திடீர்னு ஒரு மலை. இங்கேருந்து பார்த்தா அந்த பிரிட்ஜ் தெரிகிற மாதிரி அந்த மலை போக முடியாது. ஆனால் அப்பா சொன்ன இடத்துக்கு போனால் வாழ்வு கிடைக்குன்னு போய்கிட்டு இருக்கோம். போக முடியாது, மலை தடுக்குது. நதியில் போக முடியாதேன்னு நினைக்கிறார். நினைச்சு அப்படியே கண்களை வானத்துக்கு நேரா பார்க்கிறார். தகப்பனே நீங்க சொன்னீங்க போனேன், மலை தடுக்கிறேன். வார்த்தை சொல்லுது, பயப்படாதே, யூ ஷல் கோ, நீ போய்கிட்டு. டூ நாட் வரி அபவுட், நீ பயப்படாத, நீ போ.
எப்ப அந்த மலை என்னை இப்போ கவ்விற மாதிரி இருக்கு, அடிக்கிற மாதிரி இருக்கு, பக்கத்துல போக போக மலை என்னை இடிக்கிற மாதிரி இருக்கு, நான் எப்படி போக முடியும்னு அவர் நினைச்சுக்கிட்டே போறார். இல்ல நீ போ, பயப்படாத. ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த சத்தமானது ஒரு விடுதலையின் சத்தமாய், ஒரு வாழ்வு கொடுக்கும் சத்தமாய். நீ உரி பண்ணாத, நீ போ. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காத. இப்போ நீ do not worry about, நீ போய்கிட்டு இருக்கிறது. முன்னால போனா மலை போய் இடிச்சு போட்டு உடைஞ்சிரும். ஒரு சத்தம் கேட்குது, போ சொல்லிக்கிட்டே இருக்கு. இவரை நிப்பாட்டாம அந்த சத்தத்தை கேட்டு போய்கிட்டே இருக்கிறார். அந்த மலை பக்கத்துல போனா, இதே மாதிரி மலை, அந்த மலை பக்கத்துல போனா அது பக்கத்துல அப்படி கட் பண்ணி போற ஒரு டொக்கு சந்து இருந்தது. சின்ன தெரு சந்து, அந்த மலைக்கு இடையில தண்ணி. ஆஹா, அந்த சத்தம் வாழ்வு கொடுத்தது. அந்த மலை பக்கத்துல அப்படியே உள்ள போனா அவர் பார்த்த அந்த பெரிய ஹார்பர் சிட்டி, பெரிய நகரம் அவருக்கு வாழ்வு, ஒரு மகிமையின் ஊர் அவருக்கு கிடைச்சது வாழ்வில். ஒருவேளை அப்போதான் ஆண்டவர் நமக்கு நல்ல வாழ்வை கொடுக்கும். ஆண்டவர் நம்ம எப்பவுமே ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து, ஏசாயா 40:31 சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடைந்து பறந்து செல்வார்கள் சொல்றாரு. ஒருவேளை உலகத்துல யாருக்கோ நம்ம காத்திருக்கிறோம், 40 நாட்கள் சாப்பிடாம இருக்கிறோம், 40 நாட்கள் விருவித கலர் ட்ரெஸ் போட்டு இருக்கோம், வாழ்வு மாறணும்னு 40 நாட்கள் குடிக்க, மனைவியை பார்க்காம, அம்மாவை பார்க்காம, தங்கச்ச பார்க்காம, பெண்ணை பார்த்தா தீட்டுன்னு சொல்லி வெளியே தங்கியிருக்கோம். ஆனா 41வது நாள் வாழ்க்கை பழைய குருடி கதவை திரடின்னு முன்னை விட மோசமான 40 நாட்கள் சேர்த்த பணம் எல்லாம் ஒரே நாள்ல காலியாது, 40,000 ரூபாய். இதுதான் உலக பிரகாரம் மனிதனை நம்பும் வாழ்வு. ஆனால் உங்களை உருவாக்கின தகப்பனை நோக்கி பார்க்கிறோம். சொல்றாரு ஏசாயா 49:15, நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எனக்கு முன்பாக எப்போ நிக்கிறது, நான் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கேன், நீ பயப்படாத. உனக்கு எப்ப பிரச்சனை வருதோ, உனக்கு எப்ப துன்பம் வருதோ, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றாரு. நமக்கு பிரச்சனை வர நேரத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறப்போ ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும். ஆண்டவர் யாக்கோபுங்கிற ஒரு மனிதனை வேதத்துல பார்க்கிறோம். அம்மா அப்பா பேச்சு கேட்கிற பையன், அம்மா அப்பா சத்தத்தை கீழ்ப்படிந்து கூடார வாசின்னு அவருக்கு பெயர் வேதத்துல. ஈசாக்குங்கிற ஒரு நபரை பார்ப்போம். 2 பிள்ளைங்க. மூத்த பையன் ஏசா, அடுத்த பையன் யாக்கோபு. ஏசா வன சஞ்சரி, காட்டுக்கு போவான், வேட்டையாடுவான், தூக்கிட்டு வருவான். திடீர்னு ஒரு பொண்ணை பார்த்தோன்னா கல்யாணம் பண்ணிக்கிடுவான். இந்த பொண்ணை போட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவான். என்ன அட்டோலியம் பண்ணுறேன்னே தெரியாது. அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் என்ன இப்படி இருக்கிற பேரக்கிற 4 பேர் தேடி வந்துடுவான், உன் பிள்ளைங்களை அடிச்சிட்டான்னு வெட்டிட்டான்னு, இப்படிலாம் ஒரு கராட்டா பார்ட்டி, ஒரு அமைதி இல்லாத வாழ்வு. அவன் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர எப்படி வருவானே தெரியாது. இல்லை லாசர் பாஸ்டர் அம்மா சொன்னாங்களாம், அவர் முன்னால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுமுன்னு என்ன பண்ணுறாரு அந்த காட்பாடாலன்னு, என்ன நடக்க போகுது, வீட்டுக்கு வருவாரா ஜெயிலுக்கு போவாரான்னு தெரியாதான். அப்படிதானே? அப்படிதான் இருந்தாராம். அந்த அம்மா அப்படிதான் நினச்சிட்டு இருக்கான். புள்ள வீட்டுக்கு வருமா, அந்த முனையிலேயே போய் நிற்குமா, பால்டிக்கு முனையில். வீட்டுக்கு வருமா, இல்லை வரலன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் தேடணுமா. இப்படித்தான் ஏசா இருந்தார். யாக்கோபுன்னு ஒரு பிள்ளை இருந்தார், வீட்டுக்குள்ளே இருந்தார். அம்மா அப்பா பேச்சை கேட்டார், அம்மா அப்பா சொல்கிறத கேட்டார். ஆனால் பின்னால் அதே யாக்கோபு அப்பா அண்ணன் அம்மாவால் கைவிடப்படுறான். அண்ணனை ஏமாத்துறான், அப்பாவை ஏமாத்துறான், அம்மா சொல்படி கீழ்ப்படுகிறான். அம்மா நினைக்கிறாங்க, நம்ம சொல்லு கேட்காத பிள்ளை, இதுக்கு நம்ம உதவி செய்யக்கூடாது, இது யூஸ்லெஸ் ஃபெல்லோ. மூத்த பிள்ளை யாரு? யூஸ்லெஸ் ஃபெல்லோ, நமக்கு அது யூஸ் ஆகாது, அதை நம்ம உதவி செஞ்சு புண்ணியம் இல்லை. எப்போ ஜெயிலுக்கு போவான், என்ன பண்ணுவானே தெரியாது. இவன் நல்ல பையன், இவனுக்கு உதவி செய்யணும், அவனுக்கு உதவி செய்கிறாங்க. அப்பாவுடைய பிளெஸ்ஸிங் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கி அங்கே கொடுத்துருது. அப்பாட்ட இருந்து, தன் கணவற்றிருந்து வாங்கி 2வது பிள்ளை கொடுத்துருது. இல்லை, கைவிடப்பட்ட நிலைமையில் போகிறான். அதனால் மூத்த அண்ணன் அவரை கொலை செய்ய தேடுறார். என்னை ஏமாற்றி நீ பிளெஸ்ஸிங் வாங்கிட்ட, எங்கள் அப்பாட்ட சொத்து எழுதி வாங்கிட்டடான்னு அருவா எடுத்து வெட்ட போகிறான். அப்பா சொல்கிறார், எனக்கு கண்ணு தெரில, மூத்த பையன்னு சொல்லி நீ வேஷம் போட்டு ஏமாத்திட்டு என்னடா நியாயம்னு அப்பா திட்டுறார். அம்மா சொல்கிறாங்க, வேண்டாண்டா, அங்கே மாமா வீடு இருக்குது, தாய் மாமா வீடு இருக்குது, அங்கே போயிடுன்னு அனுப்புகிறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பா கொடுத்த ஆசீர்வாதத்தை விட்டுட்டான். கைவிடப்பட்ட நிலைமையில் காட்டு வழியாக போகிறான். துஷ்ட மிருகங்கள் இருக்கு, மலைகளும் பள்ளத்தாக்கள் நிறைந்த ஒரு பகுதி.
அதில் போய் வழியில் ராத்திரி நேரம் ஆயிடுச்சு, ட்ராவல் பண்ண முடியாது, வழி தெரியாது. வழி தெரியாமல், அதாவது காட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்குன்னா, ஒரு மனிதர் ஃபாரின்லேருந்து வந்தாராம். ஃபாரின்லேருந்து வர்றப்போ ஒரு கைடு அவருக்கு கொடுத்தாங்களாம் ஆப்பிரிக்கா காட்டில். நான் ஆப்பிரிக்கா காட்டில் ஒரு முறை தங்கியிருக்கேன், உகாண்டா பகுதியில். ஒரு இரவு இயற்கையாக சிங்கம், இயற்கையாக காண்டாமிருகம், கிட்டத்தட்ட 350 மைல் சுற்றளவில் அந்த ஜூ, இது ஒரு ஜூ தான் இருந்த இடம். நான் சின்ன பையனை இது உயிர் காட்சி சாலைன்னு வாங்க, உயிர் காலேஜ் சின்ன வயசில். அதே மாதிரி அது 380 கிலோமீட்டர், சென்னை மாதிரி 3 மடங்கு தூரம். சென்னை மாதிரி 3 மடங்கு தூரத்தில் இந்த இயற்கை அனிமல்ஸ், மலைப்பாம்பு, காட்டுப்பன்னி, மான், ஒட்டக சிவிங்கி, நீர் யானை, திமிங்கலம், எல்லாம் இயற்கை. அங்கங்கே ஆறு, அங்கே தான், அதில் தான் நைல் நதி போகுது, அந்த ஓரமாக நைல் நதி போகுது. இந்த நைல் நதி உருவாகிற உலகத்திலே பெரிய நதிகளில் ஒன்று நைல் நதி. நைல் நதி தான் பெருசு. அதுக்கப்புறம் இவர் தான், பைபிளில் இருக்க 2 இருக்குது. அந்த நைல் நதி உருவாகிற இடத்துக்கு விக்டோரியா ஸ்ப்ரிங் பெயர், விக்டோரியா ஸ்ப்ரிங் என்று பெயர். அதில் தான் தண்ணி வருது, அந்த நைல் நதி ஸ்டார்ட் ஆகுது. இயற்கையாக பார்க்க ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கா. பாம்பு வந்து கடிக்குமான்னு தெரியாது, காட்டுப்பன்னி வந்து முட்டுமான்னு தெரியாது, கரடி வந்து கடிக்குமான்னு தெரியாது. கரடிலாம் தனிமையில் மனுஷன் கிடைச்சா சாப்பிட்றோம் தூக்கி. மோசமானது இருக்கிறது, ரொம்ப மோசமானது கரடி. சீட்டா கொதறி போட்டுரும். ஆனால் சீட்டா, டைகர், சிங்கம் லேசாக டச் பண்ணாது மனுஷனை, பயப்படும். ஆனால் பாம்பு ஈஸியாக டச் பண்ணும். பயத்தோடு ராத்திரி படுத்திருக்கான், உயிர் போயிடுமே. அப்போ அவன் படுத்திருக்க இடத்துலேருந்து கீழேருந்து மேலே தேவதூதர்கள் போனாங்க, மேலேருந்து தேவதூதர்கள் கீழே வந்தாங்க. அப்போ யாரும் நம்ம சுற்றி இருக்காங்கிற ஒரு பயம், காடுங்கிற எண்ணம் போயிடுச்சு. இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டா எப்படி இருக்கும் ஒரு செகண்டு, தனிமை. அதே மாதிரி அந்த தனிமை மாறிட்டு வெளிச்சம், யாரோ நம்ம கூட இருக்காங்க ஒரு எண்ணம். அப்போ ஆண்டவருடைய சத்தம் கேட்குது, பயப்படாதே, பயப்படாது, do not afraid, I am with you, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு வருவேன் சொல்றார். அப்போ அவன் சொல்றான், இந்த இடத்துக்கு பேரு லூஸ். அந்த இடத்துக்கு பேர் என்னது? அது லூஸ் இல்லை, இது பெத்தேல், ஆண்டோடைய இடம், ஆண்டோடைய வீடு, தேவனுடைய வாசல், அப்பத்தின் வீடுன்னு சொல்றான். இது பெத்தேல், கடவுள் இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டார், தகப்பனே நீங்க என்னோடு வாங்க, எனக்கு சோறு கொடுங்க, எனக்கு ட்ரெஸ் கொடுங்க, என்னை திரும்பி என் தேசத்திற்கு கொண்டு வாங்க. அடிமையாக மோர்மார்க்குள்ளே வந்தேன், எங்கள் ஊர் செஞ்சு, பெரிய வீடு, பெரிய கிராமம், முடியாத நிலைமையில இன்றைக்கி 10 அடி வீட்டுக்குள்ளே இருக்கேன். 10 அடி வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன், என்னுடைய ஒரே ஒரு பப்ளிக் பாத்ரூமில் யூஸ் பண்ணுறேன். இந்த அடிமைத்தனத்தில் எனக்கு வாழ்வு கொடுங்கன்னு கேட்குறப்போ சொல்லார், பயப்படாத, வந்து தேசத்துக்கு கொண்டு வருவேன்னு சொன்னார். அப்போ சொன்னால், என்னை நீ கொண்டு வருவினால் உனக்கு நான் தசம பாகம் செலுத்துகிறேன். ஒரு பொருத்தனம் பண்ணிக்கிட்டான் ஆண்டவற்றை. நமக்கு மேலே இருக்கிற ஆண்டவர் சர்வவல்ல மைட்டி காட், என்னை மாதிரியே இருக்கிறார், அவ்வளோதான். கலைஞரையாக்கு கலைஞரை மாதிரியே இருக்கார். இந்த அக்காவுக்கு இவங்கள மாதிரியே கடவுள் இருக்கிறார், இவருக்கு இவங்கள மாதிரியே இருக்கார், முடியில்லாதவருக்கு முடியில்லாத மாதிரியே இருக்கார், கருப்பா இருக்கோ கருப்பா இருக்கார், கலரா இருக்கிறவர் கலரா இருக்கிறார். அவர் சொல்றாரு, உனக்கு என்ன வேணுமோனா அந்த ஆதியாகமம் 32:10 பார்த்தீங்கன்னா, கோலும் தடிமாய் போனவனை ஆண்டவர் எட்டத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 2 பரிவாரங்கள், குதிரை, யானை, ஒட்டகம், அப்படிலாம் கொடுத்தாராம். அவன் என்ன பண்ண, ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டார். நமக்கு எப்போ ட்ரபுள் டைம் இருக்கோ, பிரச்சனை இருக்கோ, டாக்டர்கிட்ட போகிறோம், அக்காட்ட போகிறோம், தம்பிகிட்ட போகிறோம், பாஸ்டர்கிட்ட போகிறோம், போக முன்ன உங்களை உருவாக்கிற தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை உயர்த்துங்க தகப்பனே நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும். ஒரு உயிருள்ள ஆண்டவர். என் ஒய்ஃபோட தங்கைக்கு பாருங்க, ஒரு திடீர்னு வயிறு, நான் சொன்னேன், அது என்னை மாதிரியே கொஞ்சம் ஒலியாகிக்கிட்டே இருந்தது, என்னை மாதிரியே ஒலியாகிக்கிட்டே இருந்தது, வயிறு மட்டும் பெருசாச்சு, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிச்சு. வால்பாறையில் ஒரு டாக்டர்கிட்ட போனாங்க. சும்மா அப்படி போகிறவங்க இந்த டாக்டர்கிட்ட பார்த்து, எல்லாரும் சொல்கிறாங்களே
ஒல்லியாகிற, வயிறு மட்டும் பெருசாகுதேன்னு சொல்கிறாங்களேன்னு அந்த அம்மா போச்சு. அந்த டாக்டர் வயலில் கை வச்சது, வீட்டுக்கு போகாதீங்க, நேரே பொள்ளாச்சிக்கு போங்க, இப்போ அங்கேருந்து பொள்ளாச்சிக்கு 3 மணி நேரம், போய் முதல்ல ஸ்கேன் எடுங்கன்னுச்சு. இவ்வளோ கை வச்சது அந்த டாக்டர்மா. பொள்ளாச்சியில் போய் ஸ்கேன் எடுத்தோன்னா அவங்க நேரே வீட்டுக்கு போகாதீங்க, கோயம்புத்தூர் போயிருங்க, அங்கேருந்து 60 கிலோமீட்டர் கோயம்புத்தூர் போயிருங்கன்ட்டாங்க. 3.5 மணி நேரம் பொள்ளாச்சி, அங்கேருந்து 1.5 மணி நேரம் கோயம்புத்தூர். அங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறோன்னே உங்கள் கோயத்துக்குள்ளே 8.5 கிலோ கட்டி இருக்குது, உடனே ஆப்ரேஷன் பண்ணோம், கேன்சர் கட்டி இருக்கலாம், என்ன செய்யணுமோ உடனே செய்யுங்க, இல்லை செத்துருவீங்க. சும்மா பைக்கில் போய்கிட்டு இருந்தோம், டாக்டரை போனாங்க. டாக்டர்கிட்ட போனோன்னே இந்த டாக்டர் அங்கே அனுப்புனார், அந்த டாக்டர் அதோட பெரிய டாக்டர்கிட்ட அனுப்புனார். அவங்க உடனே போய் படு, நம்ம கத்தி எடுத்து வாய்த்தா இருக்க போகிறேங்க. ஒன்றும் இல்லாமல் வீட்டில் சும்மா போனவங்க திடீர்னு இப்படிலாம் ப்ராப்ளம். அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க என்னுடைய ஒய்ஃபுக்கு, அக்கா என்னை இப்படி சொல்கிறாங்களே, மருமகன் டாக்டர், மகா டாக்டர், மகன் டாக்டர், மருமகா டாக்டர். மருமகன் சொன்னார், எதுக்கும் கவலைப்படாத, நான் இப்போ உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தரேன், ஃப்ளைட்டில் ஏறி 2.5 மணி நேரத்தில் சென்னைக்குள்ளே வந்துருன்ட்டாங்க. காரில் வந்தால் 8 மணி நேரம், ட்ரெயினில் வந்தால் 7 மணி நேரம். உடனே 1.5 மணி நேரத்தில் ஃப்ளைட் நான் போட்டேன், நீ ட்ரெயின் ஏர்போர்ட்டுக்கு வான்ட்டாங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து நேரே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் செக் பண்ணி பார்த்தா கேன்சர் கட்டி, பெரிய கட்டி, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். இவ்வளோ பெரிய ஹார்லிக்ஸ் பாட்டில் அந்த கட்டியை அறுத்து போட்டிருக்காங்க. மரண பயம். அதே சகோதரி இன்னைக்கு 2 வருஷத்தில் அவங்க, அதுக்கப்புறம் தான் கொரோனா வந்துச்சு, கொரோனா காலங்கள். அதே சகோதரி 2020 நடந்தது. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு திடகாத்திரம் உள்ள ஒரு மகளாக, பெரிய ஆப்ரேஷன். ஆனால் அது அவங்களுக்கு பயம் இல்லை. எப்போல்லாம் ஆண்டவரை நோக்கி கால் பட்டிருப்போம், தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்குறீங்களோ, நீ நான் கருப்பாக பார்க்குறதில்ல, எந்த ஜாதின்னு பார்க்குறதில்ல, படித்தவனான்னு பார்க்குறதில்ல, என்கிட்ட என்ன இருக்குது குவாலிஃபிகேஷன், நான் திருடனா நல்லவனா கெட்டவனா பார்க்கறதில்ல, எவரெல்லாம் அவரை நோக்கி பார்க்குறாங்களோ பார்க்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு உயர்வு நம்மோடு கடந்து வைக்க ஒரு விசை கூட தகப்பனே எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனை நோக்கி பார்ப்போமா. நாங்கள் எப்போல்லாம் எங்களுக்கு பிரச்சனை வருது அப்போல்லாம் உண்மை நோக்கி பார்க்குறப்ப நீர் விடுதலை கொடுக்கிற தகப்பன் அல்லவா. உன்னை நான் எப்பொழுதும் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் சொல்லியிருக்கீங்கப்பா. ஒரு விசை கூட மனமறங்கப்பா. இது ஒரு பின்தங்கி இருக்கிற எங்களுடைய வாழ்வை ஒரு முன்னேற்றமான வாழ்வை மாற்றித்தாங்கப்பா. எந்தவித அடிப்படை வசதி இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம்ப்பா. ஒரு விசை கூட மனமறங்கப்பா. இந்த தேசம் எவ்வளவோ லக்ஸரியாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க, இவ்வளோ வசதியான வாழ்வில் நாங்கள் ஒன்றுமே இல்லைப்பா. பின்தங்கின நிலைமை. நல்ல வருமானம் வருது, ஆனால் அந்த வருமானம் எங்களுக்கு இல்லைப்பா, போதுமானதாக இல்லை. அந்த வருமானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லை. உலக பிரகாரமான தீய பழக்கங்கள் எங்களை பிடிச்சிருக்குப்பா. அது என்னை விடுதலை பெற முடியல தகப்பனே. போயில போடுறதால எங்களால் விடுதலை இல்லைப்பா. ஒரு விசை கூட தகப்பனே நல்லா சாப்பிட முடியல தகப்பனே. டீ காஃபின்னு குடிச்சு எங்களுடைய வயரும் நாக்கும் கெட்டு போயிட்டுப்பா. மனமிறங்க தகப்பனே ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைகளப்பா. டீங்கிற ஒரு பழக்கம் குடிச்சு பித்து அதிகமாகி வாமிட்டு, ஆனால் அந்த டீ இல்லாமல் நிலை இருக்க முடியலன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கப்பா. ஒரு விசை கூட ஒரு வித தீய பழக்கங்களை லங்ஸ் கெட்டு போச்சுப்பா. எனக்கு மூச்சு வாங்கல் இருக்கு, மூச்சு திணறல் இருக்கு, ஆனால் அது இல்லாமல் என்னையால எனக்கு பாத்ரூம் வரல தகப்பனே. ஐயா 1 2 வரல, எனக்கு கஷ்டத்தில் இருக்கு, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க தகப்ப, எனக்கு ஒரு ஞாபகம் மருதி அதுலேருந்து ஒரு விடுதலை எனக்கு தாங்க தகப்பனே. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைகள் தகப்பனே. உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளை உங்க கருத்துல தருகிறேன் தகப்பனே. ஒரு விசை கூட நல்ல மனிதர் என்று அவரை நான் பிரியப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், ஆனால் இன்னைக்கு உலக பிரகாரம் அவற்றை இருக்கிற இந்த உலகத்தில் இருக்க அத்தனை தீய பழக்கமும் அவர்தான் பேங்கா இருக்குப்பா. என் வாழ்க்கை இல்லாம அமைதியான வாழ் இப்படி விட்டு மனிதனா லவ் பண்ணேன். வெட்கப்பட்டு இருக்கேன். ஆனா நீங்க சொல்லிங்க நீ வெட்கப்படுவதுன்னு சொல்லிருக்கீங்க, சொல்லிருக்கீங்கப்பா. நான் வாழ்க்கையில வெட்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு நான் வெட்கப்பட்ட நிலைமையில என் வெட்கத்தை மாற்றி என்னையும் என் கணவரையும் ஒரு சாட்சியாக உங்க ஊழியத்துல ஒரு தூணகங்களை மாற்றினு ஏக்கத்தோடு ஜெபித்து வந்த அன்பு மகளுக்குப்பா. சொல்ல முடியாத ஒரு வியாதி, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த வியாதியை நீ பிடிச்சிருக்க, எனக்கு விடுதலை கிடைக்காதா, எனக்கு வாழ்வு கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஒரு மகள் ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த வியாதியிலேருந்து எனக்கு ஒரு முழுமை விடுதலைப்பா. நான் சாட்சி சொல்லணும். அடுத்த கூட்டத்தில்ப்பா
நான் சாட்சி சொல்லணும். இதுக்கு அநேகன் நீண்ட நாள் காத்திருப்பது இதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போட்டிருக்கும் வார்த்தையின்படி நீண்ட நாள் காத்திருக்க வேண்டாம் தகப்பனே. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையில் நிற்கும் தகப்பனே. 12 வருடம் உதிரவுகள் நம்ம தொட்ட பொழுது சுகம் பெற்றால் என்று வேதம் சொல்லுது. அந்த உதிரம்லாம் அந்த ரத்த பூக்கெல்லாம் நின்றுட்டு ஐயா எனக்கு விடுதலை, ஐயா எனக்கு தான் விடுதலை என்று அந்த அம்மா சந்தோஷமா அந்த இடத்துல சாட்சி சொன்னாங்க. அதே சாட்சியை நான் எப்பொழுது ஓடி வந்து சொல்லணும். அந்த ரத்த போக்கை உடம்பிலிருந்து நிக்கணும்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த மகளுக்காக தகப்பனே ஒரு விசைக்கோடு மனமருங்கப்ப. அந்த மகளுக்காக ஜெபிக்கிற அந்த ஊழியர்களாக அனைவரும் இணைந்த அந்த மகளுக்காக தகப்பனே ஒரு விசைக்கூட மனமரங்க. அந்த மகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. இந்த மகள் இந்த இடத்துல ஒரு சாட்சியா எழுமணும் தகப்பனே. ஒரு விசை கூட மனமருங்க. உங்களை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. நாங்க மன இறங்கி இப்படி பாதத்தில் நிக்கிறோம். இங்க அழைத்துட்டு வந்ததுல ஒரு நோக்கம் இருக்குப்பா. என்ன நோக்கத்தோடு எத்தனையோ கூட்டங்கள் இருந்தாலும் ஸ்ரீசையா இந்த இடத்துல ஒரு கூட்டம் கேட்டாங்க. ஒரு நாள் சண்டே தான் வேணும்னாங்க. மனதில் ஒலித்து கொண்டே இருந்ததுப்பா. அதை இன்னைக்கு பயன்படுத்தி இங்க வந்திருக்கிறோம். நீங்க அழைச்சிட்டு வந்தது ஒரு நோக்கம் இருக்குப்பா. அநேக ஊழியர்கள் வந்திருக்கிறோம்ப்பா. தூரமான இடத்துல ரெட் ஹில்ஸ் பகுதியிலிருந்து கூட வந்திருக்கிறோம். ரெட் ஹில்ஸை தாண்டி பெரியபாளையம் பக்கத்திலிருந்து கூட வந்திருக்கோம். நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு விசை கூட மனமரங்கப்பா. நாங்கள் ஒவ்வொரு இந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மக்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய அற்புதங்களுக்காக ஜெபிக்கிறோம். மனமரங்க.